ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவை இடுகிறேன். உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. பாகை அதாவது டிகிரி தெளிவாக பார்த்தால் பாவக கட்டம் அவசியம் பார்க்கணுமா? பார்க்க தேவையில்லைங்க. எனது குருநாதரே ஒவ்வொரு விஷயமா சொல்றாரு. சாரத்துல பலன் சொன்னார், எனக்கே சொன்னாரு. ஆனால் அதற்கடுத்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட தசை ஏன் வேலை செய்யல, சந்திர தசை ஏன் வேலை செய்யல, விருச்சி இலக்கணம் 8ஆம் அதிபதியின் சாரம் சந்திரன் வர்க்கோத்தமம். அப்ப லக்கணத்தின் வலுவை பார்த்து சந்திரன் அந்த சாரத்துல இருந்ததுனாலதான் சந்திர வேலை செய்யலைங்கிறது உண்மை, பலன் தரல. ஆனா அதுவே காரணம் இல்லைங்கிறது பிறகு விளக்குனார். சந்திரனுக்கு பிடிக்காத சுக்கிரன் பார்வை ஆகாது, சூரிய சந்திரனுக்கு ஆகாது. கிரக உறவு முறைகள் தான் மெயின் ஒழிய அப்ப உணர்ந்து சொல்ல முடியும். இது என்ன பெருங்கடல் போன்ற சாஸ்திரம் ஒரே நாள் எப்படி பார்க்க முடியும்? தெளிவு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். இதுதான் அப்டேட்னு சொல்றது. எல்லா விஷயத்திலும் அப்டேட் இருக்குது. அப்ப சாரத்துல பலன் இல்லை அப்படிங்கிறது உறுதியான விஷயம். பாகையில பலன் இருக்கு, பாகையில தான் பலன் இருக்கு. பாகை கரெக்டா ஒரு கிரகத்தை பார்த்தா நெத்தி பொட்டில் அரிசன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நேருக்கு நேர பார்த்தால் சுபத்துவமோ மேலோங்கும், பாவத்துவமே மேலோங்கும். பாவகிரகம் பார்த்தா பாவத்துவம் மேலோங்கும், சுபகிரகம் பார்த்தா சுபத்தன்மை மேலோங்கும். அந்த இடத்து அதிபதி, இந்த இடத்து அதிபதி, பார்க்கக்கூடிய கிரகங்கள் இருக்கக்கூடிய அதிபதி, பார்க்கப்படுற கிரகங்கள் இருக்கக்கூடிய அதிபதி, எல்லாத்தையும் பார்க்கணும். ஜாதகத்துல முக்கிய அமைப்புகளை பார்க்கணும். அவர் நல்லதாக தாங்குறாரா, லக்கணத்துக்கு மலுவை பார்க்கணும். ஒரு வாரத்தில் சொல்ல முடியுதா? ஒரு விஷயத்தை இன்னைக்கு போற பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்படி நினைச்சா தான் ஜோதிடம் வளரும். ஜோதிடத்தை நேசிக்கிற அனைவருக்குமே இது வரும். நம்ம மட்டுமா? அப்படி எண்ணக்கூடாது. ஆக இந்த பாகையை தெளிவாக பார்த்தா இப்ப விஷயத்துக்கு வர பாவக கட்டம், ராசி அம்சம், ராசி கட்டம் கிரகங்கள் இருப்பு, அம்ச கட்டம் என்பது 9 கூறு. அதாவது அடுத்தடுத்து கட்டங்கள் இருக்கு. 9வது கட்டம் தான் அம்சம். 9வது கட்டம் முக்கியம். அப்ப அதுல பார்த்துடலாம். அம்சத்துல நிலைகள் அது தனியா வீடியோ உண்டு, அது நல்ல அமைப்பா தனியா போடுவோம். அம்ச நிலையை பார்த்து நம்ம முடிவு பண்றோம். பாவக கட்டம் என்பது இந்த பாகையை வச்சுதான் இங்க பாக்குறாங்க. அப்ப பாகையை நம்ம பார்த்துட்டா பாவகட்டம் தேவையில்லைங்க. பாவகம் முதல்ல சொன்னாங்க ஐயா அவர்கள் சொன்னாங்க. பாவகத்தை நம்ம பார்க்கல, பலன் சரியா தான் இருக்கு. ராசியிலே பாகையில தான் பலன் இருக்கு, நட்சத்திரத்தில் இல்லை. சந்திரனுக்கு மட்டுமே நட்சத்திரம். எதுக்கு? தசாபத்தியில பார்க்கணும். எல்லாத்தையும் அடிச்சு மாதிரி சந்திரனுக்கு சாரம் இல்லைன்னு சொன்னோம்ல, தப்பு இல்ல. அப்ப உணர்ந்து மெதுவாக அடி எடுத்து வைத்து எதில் பலன் இருக்கிறது என்பதை பார்க்கணும். சந்திரனுக்கு மட்டும் சாரம் கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கு மட்டும் தான் சாரம், நட்சத்திர சாரம் இருந்தா தான் இப்ப தசாபதி என்னங்கிறத பார்க்கணும்ல. பூரத்துல பிறந்தாருன்னா சுக்கிர திசையில பிறக்கிறாரு, உத்தரம்னா சூரிய திசையில பிறக்கிறாரு அர்த்தம், பூசம்னா சனி திசையில பிறக்கிறாரு. அப்பதான் அவர் வயசுக்கு ஏற்ப என்னென்ன தசாபதி நடக்கிறதுங்க அமைப்பை பார்க்க முடியும். மற்ற கருது சாரம் இல்லைங்க, பாகை தான் முக்கியம். ஒரு ராசியில 30 பாகை, 12 கட்டத்துக்கு 360 பாகை வானமண்டலம். இந்த 30 பாகையில 15 டிகிரியில ஒரு சுபக்கிரகம் இருக்கு. எதிர்த்தாப்புல பாக்குற 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் 15 டிகிரியில ஒரு பாவகிரகம் இருந்தா நல்ல பாவகிரகத்தை சுத்தப்படுத்தின்னு அர்த்தம், சுபிச்சமாக்கி விட்டுருச்சுன்னு அர்த்தம். மேல 30 டிகிரியில இருக்கு. இந்த எதிராக உள்ள பார்க்கக்கூடிய கிரகத்துல ஓரத்துல கிரகம் இருக்கு வச்சுக்கோங்க. கடைசியிலேயே ஓரத்துல சுபத்துவப்படுத்தாது. இதுலதான் பலன் ஒளிய. அந்த கிரகத்துல இந்த ஒளியை வாங்குகிற கிரகம் என்ன சாரத்துல இருக்கு, அங்க மேல ஒளி கொடுக்குற கிரகம் என்ன சாரத்துல இருந்தா குழப்பம் தான் வராது. சரியா? அப்ப பாகையை தெளிவா பார்த்தா அந்த தசை என்ன செய்யும் அப்படிங்கறத சொல்லலாம். பாவகம் தேவையில்லைங்க. யாரையுமே கண்டுபிடிச்சு சொல்ல தவறு சொல்லல. நான் உணர்றேன், நல்ல அமைப்புல உணர்றேன். குருநாதர் ராசியோட இறைவர் கிருபையோட உணர்றோம். வேற இதுல என்ன இருக்குது? ராசி கட்டத்துல பாகை அமைப்பை பார்த்தால், பாகை அமைப்பை வச்சுதாங்க பாவக கட்டம் போடுறோம். அப்புறம் இதுக்கு இதுலதான் பாகையோட அமைப்பை பார்த்து எப்படி கிரகம் வருதுங்கும் போது அந்த கிரகம் என்ன நிலையில் இருக்குங்கிறது பாவகம் பலனை சொல்லிடலாம். அதிநீசம் அப்பதான் நீசப்படுறாரு. அதிநீசப்பட்டா ரொம்ப நீசப்பட்டாலும் நல்ல கிரகம் 2-3 கிரகம் பார்த்துட்டா நல்ல பலன் தரும். முதல்ல கிரகத்தை செஞ்சு நல்லது தரும். இப்படி பலன் எல்லாமே எடுக்கலாம். அம்சக்கட்டம் அவசியம். இப்போ ஒரு லக்கணத்துக்கு செவ்வாயும் புதனும் சுபத்துவமா இருக்காங்க, அந்த எண்ணங்கள் வரங்கிற அமைப்புல பாக்குறோம். லக்கணத்துக்கு புதன் தான் யோகரா இருக்காரு, ராசிக்கு புதன் தான் யோகரா இருக்காரு. செவ்வாயும் சுபிச்ச பலமா இருக்கு, புதன் பலமா இருக்கு. புதனுக்கு தான் அந்த லக்கணமும் ராசியும் ஆதிபத்திய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கு. ஆனால் செவ்வாயின் துறையில் இருக்காரு. எப்படி? அம்சத்தை பார்த்தேன். அம்சத்துல
ஒரு பங்கு கூட இருக்கும் பொழுது அந்த கரகத்தின் தொழில் தான் இருக்குங்கிற சொல்றோம்ல. பாவம்லாம் பார்க்கலங்க. என்னுடைய அனுபவங்கள் இப்போ என்னுடைய வீடியோ பார்க்குற அன்பர்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க, ஜோதிட ஆர்வலர்கள் பார்க்குறாங்க, பார்த்துட்டு போனவங்களை பலன் பார்த்துட்டு போனவங்களை அடிக்கடி பார்க்குறாங்க. ஸ்டேட்டஸ் அதிகமாக தான் கூடுது. நல்லா பாருங்க. ஆராய்ச்சி தாங்க. நமக்கு ஒருத்தர் சொன்னார்னா அது உண்மையா நல்லதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு பிள்ளைகிட்ட, நல்ல அறிவுள்ள பிள்ளைகிட்ட வேலை சொன்ன உடனே போயிட்டு பூசணி கேட்காத மாதிரி கடை அடைச்சிருக்குப்பா, கடை அடைச்சா அடுத்த கடையை பார்க்கணுங்கிறத சொல்லி கொடுக்கணும். நம்ம கடை அடைச்சா ஒரு நடை, அப்புறம் இன்னொரு கடை பாரு, அதுக்கு போறோம், அந்த கடை இல்லை, அப்புறம் இங்கிட்டு பாரு, இப்படியே நடையா நடந்தா அப்புறம் ஒரு பொருள் சொல்றோம், அந்த பொருள் அடுத்த பொருள் வாங்கினா பிரயோஜனமா இருக்கணுங்கிறது என்னன்னும். இருக்கிற காசுக்குள்ள தகுந்த பொருள் வாங்கணும், தேவையில்லாத பொருளை வாங்கக்கூடாது. இப்படிலாம் இருக்கிறது அது அவரா சிந்திக்கும் திறன் தானே. நம்ம ஒரு வார்த்தையை சொல்லுவோம், கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கிட்டு பாப்பான்னு பெற்றோர் சொல்லுவாரு. அவர் போய் எப்படி செயல்படுறாருங்கிறத வச்சுதான் அவருடைய மேதமை இருக்கு. அதே மாதிரி ஆராய்ச்சிகள் செய்தால் மட்டுமே ஒரு ஜோதிடர் மேல் நோக்கி போக முடியும். கண்டிப்பா புஸ்தகத்தை படிச்சா ஞானம் வராதுங்க. புஸ்தகம் அடிப்படை தான். அதுல தப்பு தவறுமா சொல்றாங்களே, காலசர்ப்ப தோஷம், இது வெள்ளிக்கிழமை பொண்ணு சமைஞ்சா, சனிக்கிழமை பொண்ணு சமைஞ்சா ஒழுக்க குறைவு புஸ்தகத்துல இருக்கு பாருங்க. அதெல்லாம் இருக்கு. தப்பான வார்த்தை. சுக்கிரன் பாவத்துவம் அடைஞ்சாதான், 7ஆம் இடம் பாவத்துவம் அடைஞ்சாதான் அந்த பொண்ணுக்கு சில குறைபாடுகள் சொல்லலாம். மற்றபடி நல்ல உத்தமமா 7ஆம் இடம் சுபத்துவமா குரு பகவான் லக்கணத்தை பார்த்து ராசியை பார்த்து 7ஆம் இடம் சுபிச்சமாயி சனி செவ்வாயெல்லாம் ஒதுங்கி இருக்கக்கூடிய ஜாதகம் சனிக்கிழமை சமயம் வயசுக்கு வரும். அப்படிதான் சொல்ற மேதைகள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கூடாது. மூல நூல்கள் ஆரம்ப காலத்துல இறைவன்கிட்ட நேரடியாக வரத்தை பற்றி எழுதக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் இருக்கு. பராசரர் போன்றவர்கள் பாராட்டக்கூடியவர், மதிப்புக்குரியவர், நம்ம வணங்கக்கூடியவர்கள். பாராட்டன மகான்கள் நம்ம அவரை இறைவனுக்கு அருகில் வச்சு அவரை வணங்கக்கூடிய அமைப்புல உள்ள மகான்கள். அவங்க தன்னோட அனுபவத்துல தப்பு தவறமா இருந்தாலும் அதை நம்ம பார்க்க கூடாதுங்க. ஒரு வகையில் அதெல்லாம் பார்த்தோம்னா இப்படி பலன் சொல்லக்கூடாதுன்னு வந்துக்கலாம். தவறான கருத்துக்கள் நீங்க இப்படி பலன் சொல்லாதுன்னு சொல்ற அவங்க ஒரு குருநாதன் தான். சரியா? அதனால பாகை கரெக்டா பார்த்தோம்னா, சுபத்துவ பாவத்தை உட்படுத்தி பார்த்தோம்னா பாகை கிட்ட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்ளுங்க. அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு அடங்கிய வீடியோக்கள் இருக்குது. பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி சேருங்க. என்னோட வீடியோக்களை பார்த்தா உங்க ஜாதகம் அதுல இருக்கும். ஏன்னா ஒரு வார்த்தையை என்ன சொல்றது இல்லை. சரியா? இப்ப உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் இந்த திரையரங்கில் 90 80 57 13 70 நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கு ஜாதகத்தை அனுப்புங்க. திருமண பொருத்தம் மற்றும் சிசேரியன் குறிப்பதற்கு விரைவாக சொல்லப்படும். ஏன்னா உடனே அர்ஜென்டா பார்க்கக்கூடிய விஷயங்கள். பொதுவான பலன்களுக்கு ஒரு நாட்கள் காத்திருங்கள். கிரக விளக்கத்தோடு தெளிவாக பார்த்துங்க. திருமண பொருத்தம், திருமணம் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து சொல்றது தான் திருமண பொருத்தம். 10 பொருத்தம் ஒரு விஷயம் இல்லை. சிசேரியன் பிறக்க குறிக்க வர்றீங்க, உங்களுக்கு நான் நல்ல குழந்தை அப்ப குறிச்சு கொடுக்கறது ரெடி. அது உங்களுக்கு ஆக்ட் ஆகுமா, உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்குமான்னா உங்க ஜாதகத்தை பார்க்கணும்ல. இது எத்தனை ஜோதிடத்து? இது 5ஆம் பாவமும் குரு பகவானும் பெற்றோர் ஜாதகம் நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கே நல்ல குழந்தை பிறக்கும். எல்லாருக்கும் நல்ல குழந்தை பிறந்துருதா? அதை கவனிக்கணும். இதுதான் பாயிண்ட். அந்த அமைப்புல குறிச்சு கொடுக்குறேன். தொடர்ச்சியா என்னுடைய வீடியோக்களை பாருங்க. ஜோதிடத்தை நல்லா உணராதவர்கள் கூட, உணர தடைப்பட்டவர்கள் கூட நல்லபடியாக உணரக்கூடிய வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்தடுத்து பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.